சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய உச்சமும் செவ்வாய் வக்கரமும் என்ன பலன்களை தரப்போகிறது? சூரிய பகவான் என்ன தருகிறார்னா, 9ஆம் வீடு என்பது பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டத்திற்கான இடம். பானை பிடிச்சவ பாக்யசாலிமை, எதை செய்தாலும் அதிர்ஷ்டம் என்பது வேண்டும். அதிர்ஷ்டமில்லாத எந்த தொழிலும் வெற்றி பெறுவதில்லை. அதிர்ஷ்டம் என்பதை தருகிறார். அதே மாதிரி சிம்மராசிக்கு 4, 9 கூடிய பாதகாதிபதி செவ்வாய் வக்கரம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் என்ன பலன்களை தருகிறார்? 4, 9 கூடியவர் பொதுவாகவே பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவர் என்று பொருள். 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் கெடுப்பவர் இந்த செவ்வாய். அவர் வக்கரம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் ஜென்ரலாக 11ஆம் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா 4, 9 நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 11க்கு போனால் எந்த தோஷமும் கிடையாது. 4, 9 கூடிய பாதகாதிபதி 11க்கு போனால் தோஷம் கிடையாது. ஆனால் அவர் வக்கரம் பெறுவதால் என்ன தோஷம் என்று பார்த்தால், உங்களுக்கு 4ஆம் இடமாகவும் 9ஆம் இடமும் பாதிக்கப்படும். ஸோ இப்போ 4ங்கிறது வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை பாதிக்கப்படும். 9ஆம் இடம் என்பது உங்களுடைய அப்பா, பித்ருஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படும். அப்பாவுடைய அனுகிரகம் என்பது இல்லாமல் போகும். ஸோ அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிறது போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 4, 9 கூடியவர் வக்கரம் பெறுவது அத்தனை பெரிய பிரச்சனையாக விடுகிறது. ஸோ சிம்மராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து எப்படி தன்னை காபந்து பண்ணிக்கணும் என்றால், செவ்வாய் பகவானை நீங்கள் வேண்டி வர வேண்டும். பூந்தமல்லி அருகே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற செவ்வாய் ஸ்தலத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அல்லது முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செவ்வாய்க்கு ரொம்ப பிரீத்தியானதாக இருக்கும். முருகப்பெருமான், முருகனை நீங்கள் வணங்க 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 உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கொண்டே போகும்.